எடுக்கும்போது அளவு எடுக்கும்போது இப்போ ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணால் அது சேர்த்து நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா? இல்லை நேர் போட்டு சரியா? வெறும் எவ்வளோ சொன்னீங்க? 53. 53 கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டுட்டாங்க. 1 இன்ச் போதும். போதும், சின்னதாக தான் மடிச்சடிக்கணும். 54 வச்சுற சிம் காய்ச்சுனா போட்டுருங்க. ஆனால் ஸ்லீவ் எடுக்கணும் வந்து தெரியல, பார்க்கலாம். சரிங்களா? இதை கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய கழுத்து வெட்டு பகுதி இல்லாட்டி மாற்று சுற்றளவு 4 டிவைட் பண்ணி சொல்லுங்கள். 41 10 கால் வரும் மார்பு சுற்றளவு. அது கூட வந்து இது ஃப்ரீயாக இருக்கிறங்காட்டி நான் வந்து ஒரு 1.5 இன்ச் சேர்த்துறேன். கையே பத்தாது, பார்க்கலாம். இந்த ஆம்பூல் வெட்டி எடுக்கல என் ஜாயிண்ட் வந்துச்சுன்னா சரியா? சரிங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் தள்ளி தானே வரும், 6 தானே உங்களோட ஆம்பூல். அவ்வளோ வருது. இதே அளவு வந்து கீழே வச்சுருங்க. நான் 2.5 விட்டுருக்கேன் லூஸ்க்கு வேண்டி. சரியா? இந்த இடம் இருக்கிற அளவுக்கு அப்படியே வச்சுருங்க. சரிங்களா? ஓகேங்க. அப்போ தான் தட்டி விடாமல் இருக்கும், இல்லாட்டி ஓப்பன் வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் கரெக்டாக வரும், இந்த அளவு வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனால் இது இருக்கிற இங்கே தான் கிட்டத்தட்ட 6 இன்ச்சு வைக்கணும். ஆனால் உங்களுக்கு இருக்கிறதே வந்து 3.5 தான். கோடு போடுறதுக்காக போட்டு வைக்கிறேங்க. அடுத்தது கழுத்து வெட்டு பகுதி 3 தானே சொன்னாங்க. ஒரு 1/4 இன்ச் இந்த சைடை வச்சுக்கோங்க. சரிங்களா? தையலுக்காக 3.5 ஷோல்டர் 3 தானே சொன்னேன். மார்பு சுற்றளவு 6 அளவு பார்த்தீங்கன்னா 41/6. 7 இது வைக்கிறோங்க. நைட்டி தானே, ஃப்ரீயாக இருக்கட்டும். சரிங்களா? இல்லாட்டி நீங்கள் 6.5 கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? இது நம்ம ஃப்ரீயாக போட்டங்காட்டி இங்கே 2 இன்ச் வைக்கணும். இந்த ரொம்ப லூஸ் கொடுக்குறங்காட்டி உள்ளே போய் வராமல் இங்கே இருக்கும், பார்த்துருப்பீங்களா? கீழே வந்து இது 2 இன்ச் வைக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஃப்ரீனஸ் வேணும்னா இப்படி தான் வைக்கணும். கழுத்து உயரம் மீன் கழுத்து 7 தானேப்பா? பின் கழுத்து 7 மேம், முன் கழுத்து தான் 8. மீன் கழுத்து 8ஆ? ஆமாம். ரொம்ப லோவாக இருக்காதா? பின் கழுத்து 7ங்க மேம், முன் கழுத்து தான் 8. முன் கழுத்து 8 கழுத்து தான் 8 வச்சு, பின் கழுத்து 7ங்க மேம். இது லோவாக இருக்க போதுங்க. திருப்பி திருப்பி இது வைக்கிறது இல்லைங்க, எந்த பக்கம் கரெக்டாக தான் அந்த ஸ்ப்ரில்லு எதுவுமே வைக்கலையா? ஃபஸ்ட்டு இது இதுவே வேலை. சும்மா ரவுண்ட் போட்டு மாதிரி வச்சுட்டு. சரி, அப்போ கழுத்து மட்டும் நான் வெட்டாம விட்றேன், நீங்கள் பார்த்து வெட்டிக்கிங்க. சரிங்களா? சும்மா போட்டு மட்டும் விட்றேன், ஆனால் நீங்கள் பார்த்து வெட்டிப்பீங்க. எனக்கு இது டவுட்டாக இருக்காது. சரிங்களா? சரிங்க. துணி இல்லைம்மா, இது காமனான அளவு வந்து 15ங்க. ஓகேங்க. சரிங்களா? 16 வச்சுக்கோங்க. சரிங்களா? இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணுறோம்ல, அதை சொல்லுங்கள். இடுப்பு சுற்றளவு 50 அதெல்லாம் வேணாங்க. நீங்கள் 13 வச்சுக்கிறோம்ல, அதை வந்து ஒரு 1 இன்ச்சு குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும். ஓகே. இதிலேருந்து கீழே இங்கே ஒரு 4 இன்ச்சு இது இல்லாட்டி 5 இன்ச்சு வச்சு இந்த சீட் சுற்றளவு வரும்போது அந்த இடத்துல வந்து 13 14 14 அப்படியே இப்படி கொண்டு போய் நம்ம லூஸாக வரதுனால நம்ம அதுக்கு அளவு அவ்வளோக்கு தெரியல. ஃபிட்டிங்காக நீங்கள் போடணும்னு நினச்சாங்கன்னா இதெல்லாம் எடுத்து தைச்சிக்கோங்க. ஃபிட்டிங்காக நைட்டி எப்பயுமே போட மாட்டோம். லூஸாக இருந்தாலும் உட்கார அவ்வளோதான். சரி, புரிஞ்சுக்கலாம். அந்த வெள்ளை கலர் கயிறு வைப்பாங்கல்ல, அது அதுலேயே போட்டும் பைப்பிங் அது ஃபஸ்ட்டே வச்சு அடிச்சுட்டு மேலே அட்டாச் பண்ணிக்கணும். அது விற்கும். அதை வாங்கி ஏதாவது நெக் டிசைன்ஸ் இருக்குல்ல, இது மேலே வச்சு அடிப்பீங்கல்ல, அதில் வந்து இந்த மாதிரி வைப்பாங்கல்ல, அது மேலே எடுத்துடுவீங்க. சரிங்களா? கை உயரம் எவ்வளோ சொன்னீங்க? 8ங்க மேம். 9. ஓகேவா? அடி ஆம்பல்
17 17 இங்கே மட்டும் மொத்தம் வராது. என்ன போட்டுருக்குங்க சரிங்களா? என்ன போட்டிருக்குங்க, ஆனால் இப்படி தான் வரும். ஓகேங்க. தனி இப்போ இது 3 மீட்டர் சொன்னீங்க ஏங்க மேம்? அது வந்து காஸ்ட் வைஸ் ஜாஸ்தி. ஈரோடு சைடெல்லாம் பண்ண அதெல்லாம் கிடைக்கும். நான் எடுக்கிறேன்